தொழிலாளர் நல சட்டங்களை திருத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை ஏற்கனவே பல தனியார் அமைப்புகள் முதலாளிகள் கோர்றாங்கன்றது இயற்கை, நீங்க மாற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப புதிதா வரக்கூடிய கருத்து என்னன்னா, இப்ப தொழிலே நிரந்தரமாக இல்லை, நீங்க இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு தொழில் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வேலை இல்லாவிட்டால் இன்னொரு வேலையை பார்ப்பதற்கு தொழிலாளி தயாராகிவிட வேண்டும். அப்படியான ஒரு நிலைமைக்கு இந்தியா தயாராகிறது. உலகம் முழுக்க அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்தியா அதிலிருந்து மாறுபட்டு நிற்க முடியாது. ஒரு திருப்பூர் மாதிரியான இடங்கள்ல ஒரு சீசனல் பிசினஸ் இருக்கு. அப்ப திடீரென்று ஒரு 100 பேர் வேலைக்கு தேவைப்படுவார்கள், திடீரென்று தேவையில்லாமலும் போய்விடும். அதற்கேற்ற மாதிரி தொழிலாளர் சட்டம் இருந்தால்தான் தொழில் வளர்ச்சி பெறும் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது சீசனல் இண்டஸ்ட்ரிங்கிறது நிறைய இருக்கு. இப்போ ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த சீசன் வருகிறது, திடீரென்று ஆர்டர் வருகிறது, திடீரென்று ஆர்டர் நிற்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது பனியன் போன்ற தொழில்களுக்கு மட்டும் பொருந்தும். அது ஹுண்டாய்க்கு பொருந்தாது, அது பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு பொருந்தாது. இப்போ கரும்பு வெட்டி சர்க்கரை ஆலைக்கு அனுப்புகிறார்கள், அது சீசன் தொழில். அந்த சீசனல் தொழிலில் ஒரு ஏற்பாடு இப்போவே சட்டத்தில் என்ன இருக்குன்னா, 365 நாள் வேலை கொடுக்கணும்னு இல்லை. எப்போ வேலை இருக்கோ அப்போ வேலை செய்யுங்க. சீசன் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஃபால் பேக் வேஜஸ் என்று ஒரு வேஜ் இருக்குது. அவங்களுக்கு இந்த வேலையில்லா காலத்துக்கு அவர்கள் வாழ்வதற்கு உள்ள, அவர்கள் சார்ந்திருப்பதற்குள்ள ஒரு கூலி இருக்குது. அதுக்கான ஒரு ஏற்பாட்டு, இன்பில்ட் ஒரு ஏற்பாடு இருக்குது. இப்போ பல நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த வேலையில்லா காலத்துக்கு நீ பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சம்பளம் இருக்குது, உனக்கு கூலி இருக்குது. இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியாது, பயிற்சி இல்லை. உடனே கவர்மெண்ட் அவன் செலவில் பயிற்சி கொடுக்குறான், பயிற்சி கொடுத்து அந்த வேலைக்கு அனுப்புகிறான். பயிற்சி கொடுக்கும்போது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான், சோறு கொடுக்குறான். எந்த ஏற்பாடுமே இந்தியாவில் இல்லாமல் நீங்கள் அமெரிக்காவை காப்பி அடிப்பேன், இன்னொரு இடத்த காப்பி அடிப்பேன் நீங்கள் பேசினா என்ன அர்த்தம்? தொழிலாளி எனக்கு இன்னொரு இடத்துல நல்ல வேலை இருக்குன்னா அவன் போவான். இன்னைக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற மாற்றமே என்ன? வேலை செய்வதும் செய்யாததும் என் உரிமை என்பதுதான் இப்போ வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. இங்கே இஷ்டப்பட்டால் நான் வேலை செய்வேன், இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். ஆனால் முதலாளி வேலைக்கு வைக்கும்போது நான் இஷ்டப்பட்டா வச்சுக்குவேன், இஷ்டம் இல்லைன்னா உன்னை துரத்திடுவேன்னாக்கா இவனை எங்கே நீங்கள் தூக்கி போடுறீங்க? நீங்கள் தண்ணியில் தூக்கி போடுறீங்க, ஆற்றுல தூக்கி போடுறீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உலகத்தில் எந்த நாட்டிலும் அனுமதிக்க மாட்டார்கள். எந்த நாட்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது, பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, மற்றது இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் புதுசாக இவங்க பேசுகிறாங்கன்னா, எந்த அடிப்படையும் இல்லாமலேயே, எந்த பாதுகாப்பும் ஃபால் பேக்கும் இல்லாமலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைமையை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப தவறானது, ரொம்ப ரொம்ப தவறான சிந்தனை. ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ராஜ், ஒரு அதிகாரிகள் துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்கள் அப்படின்றவங்க ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு சென்று அவங்கள ஹராஸ் பண்றவங்களா, துன்புறுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு தொழில் நிறுவனங்கள் சொன்ன காலம் கடந்த காலம். இப்போ பிரதமர் அந்த கருத்தை சொல்றார். அவர் இந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, நீங்க இவங்க தன்னிச்சையாக சென்று செய்யக்கூடாது, அதற்கு மாறாக ஒரு ஏற்பாடு செய்து கம்ப்யூட்டர் யாரிடம் சென்று விசாரிக்க வேண்டும், எந்த நிறுவனத்தை சோதனை செய்ய வேண்டும் சொல்லும், அப்படி போய் பார்த்துட்டு அவங்க 72 மணி நேரத்திற்குள்ள அதுக்கான ரிப்போர்ட்டை தரணும்னு சொல்லி அதை முறைப்படுத்துறாங்க. ஒரு ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியை அதை பார்க்க முடியாதா? அதாவது ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரோ அல்லது லேபர் இன்ஸ்பெக்டரோ அல்லது கமர்ஷியல் டேக்ஸ் வசூல் பண்ணுற இன்ஸ்பெக்டரோ, இப்படி ஏராளமான இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அரசுங்கிறது என்ன? அரசுங்கிறது அமலாக்கம் செய்கிற ஒரு அமலாக்க பிரிவு, அது ஹோல் கவர்மெண்ட்டு. சட்டமன்றங்கிறது என்ன? சட்டம் இயற்றுவது, இந்த சட்டத்தை அமுலாக்குகிறார் என்று பார்ப்பது. இப்போ இந்த சட்டத்தை அமுலாக்குகிறார்களா இல்லை என்று யார் பார்க்க வேண்டும்? பார்ப்பதற்கு ஆள் வேண்டுமா வேண்டாமா? அமலாக்க பிரிவு இல்லாமல் ஒரு சட்டம் இருந்த என்ன புண்ணியம்? இப்போது ஒரு தொழிற்சாலைக்குள்ளே போய் 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் திடீர்னு போய் விசாரிக்கலாம். ஒரு தொழிற்சாலைக்குள்ளே போய் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் யார், என்ன வேலை பார்க்குறாரு அவர் அப்படின்னு செக் பண்ணலாம். ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சிருக்கீங்களா செக் பண்ணலாம். இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சட்டம் அமுலாகிறதா என்று சுவோமோட்டோ தானாகவே போய் சோதிக்கிற உரிமை இன்ஸ்பெக்டர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவரே என்ன சொல்கிறாரு? இவங்கெல்லாம் போய் அங்கே கராஸ் பண்ணி பணம் வசூல் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. என்ன கவர்மெண்ட் இது, என்ன கவர்மெண்ட் இது அவர் பேசுகிறாரு? பணம் வசூல் பண்ணுறாங்க, மற்றது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இப்போ முதலமைச்சர்களே 3-4 பேர் உள்ளே இருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. லல்லு பிரசாத் இருக்கார், மற்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அது 1-2 பேர் வர்றாங்கன்னா நடவடிக்கை எடுங்க, போங்க வாங்க, அது வேறு விஷயம். அதனுடைய அர்த்தம் உடனே நான் லேபர் இன்ஸ்பெக்டரை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால், தொழிலாளிகளுக்கு அமுலாக வேண்டிய சட்டங்கள் அமுலாவதற்கான நிலைமையை எடுத்துவிட்டு நாதியற்றதாக்குகிறார்கள் என்று பொருள். இப்போ நாளைக்கு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வேண்டான்னு சொல்லலாம்ல. எதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கணும்? அவனே செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டோம், நான் யோக்கியன்னு. எந்த இடத்துக்கு போய் நீங்கள் சோதிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நீங்கள் வரப்போகிறீங்கன்னு. அதுதான் இப்போ இங்கே செஞ்சுருக்கிற ஏற்பாடு. அப்படி நீங்கள் சோதிச்சா என்ன புண்ணியம்?
இப்போ நீங்கள் வந்து ஒரு அமலாக்க பிரிவு ஒரு இடத்துல போய் நான் உங்கள் வீட்டுக்கு சோதனைக்கு வர போகிறேன் அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரி சொல்லிவிட்டு போனால் என்ன கிடைக்கும்? ஆகவே இது வந்து உண்மையில் வந்து சோதனையை இல்லாமல் ஆக்குவது, செல்ஃப் சர்டிஃபிகேஷன், சுய சான்றளிப்பு என்கிற பெயரில் சட்டத்தில் எந்த வகையிலும் அவங்க வந்து பொறுப்பானவர்கள் அல்ல என்று அவர்களை சட்டத்திற்கு மேம்பட்டவர்களாக மாற்றுகிற ஏற்பாட்டை மோடி அவர்கள் செய்கிறார். முதலாளிகள் சட்டத்திற்கு மேம்பட்டவர்கள் என்பதை தொழிலாளிகள் ஏற்க முடியாது. பயிற்சின்னு சொல்ற அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் கொடுக்கறது, பிஎஃப்போட தொகையை உயர்த்தினது, பிஎஃப்கான உறுப்பினருக்கான எண்ணிக்கை அந்த நம்பரை வந்து நிரந்தர நம்பர், எந்த நிறுவனத்தில் ஒருவர் பணியாற்றினாலும் ஒரே வைப்பு எண் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு முயற்சி, இது மாதிரிலாம் தொழிலாளர்களுக்கு நன்மை தரக்கூடிய முயற்சியையும் நரேந்திர மோடி அரசாங்கம் செய்து கொண்டு தானே இருக்கு. நீங்க அவர் அரசு வந்து முதலாளிக்கு சாதகமானது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எப்படி பொருள் சரியா இருக்கும்? அதாவது எல்லாத்தையுமே மோசமாக ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும் பாரு, இடையில கொஞ்சம் சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி. இப்போ நீங்கள் பிஎஃப் சொல்கிறீங்க, பிஎஃப் வந்து ஒரே நம்பர் கொடுத்துடணும், ஒரு எங்கே போனாலும் அந்த நம்பரில் ஒரு பணத்தை எடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சிபிடியில், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டில், அதே மாதிரி நான் ரீஜனல் ப்ராவிடன்ட் கமிஷனில் இருந்தேன் நான். அப்போ அதுக்கான ஏற்பாடுகள், தீர்மானங்கள் எல்லாம் இருக்கின்றன. அமுலாவதிலே தாமதப்பட்டு கொண்டிருந்தது, இப்போது இவர் அதை செய்கிறார். இரண்டாவது, கம்ப்யூட்டர் எல்லா இடங்களையும் கம்ப்யூட்டரில் இணைப்பது, நெட்வொர்க்கிங் போன்றவை வளர்ச்சி பெறுகிற போது இது தானாக வருது. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் கொடுக்குறதோ மற்றது கொடுக்குறதோ இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய பார்வையில் பார்த்தால் இவையெல்லாம் ரொம்ப காலத்திற்கு முன்பு வந்திருக்க வேண்டும். இப்போதும் கூட போதுமான அளவுக்கு நீங்கள் இப்போ வந்து போனஸ் எடுங்க. இப்போ பிஎஃப்பில் 15,000 ரூபா வரைக்கும் பிஎஃப் பிடிக்கலான்னு கொண்டு வர்றாரு. போனஸில் 3,500 ரூபா, அதுக்கு மேலே வந்து உங்களுடைய மாத வருமானம் கணக்கில் கொள்ள மாட்டோம்னு போனஸ் சட்டம் இருக்குது. 3,500 ரூபா தான் மாத வருமானம் என்று எடுத்துக்கொள்வேன்னா என்ன நியாயம்? இன்னைக்கு யாருக்காவது 3,500 ரூபா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இருக்கா? அதை ஏன் நீங்கள் வந்து 10,000 ஆக்க மாட்டேங்கிறீங்க, 5,000 ஆக்க மாட்டேங்கிறீங்க? அதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா முதலாளிக்கு வலிக்கும். இதை செய்வாங்க, ஏன்னா இது வந்து பிடிக்கிற பணம், கவர்மெண்ட்டுக்கு பணம் வர்ற பணம். இஎஸ்ஐக்கு வந்து வருமானம் வரும்போது 15,000 வரைக்கும் இஎஸ்ஐ பிடிப்போன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னொன்றுக்கு அதை கொண்டு வர மாட்டாங்க, இதுக்கு போனஸு கொண்டு வர மாட்டாங்க, மற்றது கொண்டு வர மாட்டாங்க. இப்படி வந்து தொழிலாளிகளுக்கு எது தேவையோ அதை செய்கிறது கிடையாது. தொழிலாளிக்கு முதலாளிகளுக்கு பாதகமானதுன்னா நாங்கள் செய்ய மாட்டோம், தொழிலாளிக்கு பாதகமானதுன்னா செய்வோங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிமையான தொழிலாளி, அடக்கி வைக்கப்படுகிற தொழிலாளி, மிரட்டி வாழை வாங்கப்படுகிற தொழிலாளி, குறைத்து கூலி கொடுத்து கொள்ளையடிக்கப்படுகிற தொழிலாளி என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். தொழிற்சங்க இயக்கம் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலே முனைப்பாக இருக்கிறது என்பதால் தான் தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது.